என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணலாம். ஆனா யூஸ் பண்றது எந்த என்விரான்மெண்ட்? ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோல்டர் ஃபுல்லாவே ஜாங்கோ ஓரியன்டான அப்ளிகேஷனை பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது எதுக்காகனா ஐசோலேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக, வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் ஜாங்கோ எங்க கிரியேட் பண்ணணும்? இந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணணுமா இல்ல இந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணணுமா? இது என்விரான்மெண்டல் ஃபோல்டர். அப்ப நான் இது ஒரு ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணனா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போய் இங்க கிரியேட் ஆயிடும். இங்க கிரியேட் ஆகிறதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா இங்க கிரியேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபோல்டருக்கு வரணும் வெளியில. சிடி டாட் டாட். ஓகே, கரண்ட் டைரக்டரில இருந்து ஒரு டைரக்டரி முன்னாடி வரேன். அகைன் சிடி டாட் டாட். இப்போ எந்த டைரக்டரி வந்துட்டேன்? ஆக்சுவலா இருக்கிற மேல இருக்க இந்த டைரக்டரிக்கு வந்துட்டேன். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் இங்க கிரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஜாங்கோ கிரியேட் பண்ணணும், ஜாங்கோ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு யூஸ் ஜாங்கோ ஐஃபன் அட்மின். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்டோட நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்டோட நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா me yourself. Try me yourself பிளாக்னு சொல்லி நான் சும்மா வைக்கிறேன். இல்லைன்னா டிஎம் இவ்வளோ லென்த்தாக வேணாம், டிஎம்ஒய்எஸ் டிஎம்ஒய்எஸ் பிளாக்னு என்ன பண்றேன் வைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபோல்டர் இதுதான். ஓகே, பட் அதுக்குள்ள அதே நேம்ல இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். ஓகே, ஆக்சுவல் ஃபோல்டர் மாதிரி என்ன இருக்கும், இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள சில ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் சப்போர்ட் ஃபைல்ஸ், எல்லாம் சப்போர்ட் ஃபைல்ஸ். அண்ட் கீழே மேனேஜ் டாட் பிஒய்னு இருக்கும். இந்த மேனேஜ் டாட் பிஒய் தான் எதுக்கு அப்படின்னா நம்ம கமாண்ட் லைன் மூலியமா ஒரு அப்ளிகேஷனை என் ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்றதுக்கு. அப்ளிகேஷன்லாம் எதெல்லாம் அப்ளிகேஷன் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஓரியன்ட் அப்படியே நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆன்லைனுக்கு கீழே கொண்டு வர போறீங்க. அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லோக்கலா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நோட்லயோ இதுலயோ வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. காலேஜ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஐ டோல் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படிலாம் எடுக்கலாம்னா, காலேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கவுண்டர்ஸ்னு தனியாக வச்சிருப்பாங்களா, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா, அதுக்குன்னு ஒரு பிளாக்கே இருக்கும். அங்கே போய் நீ என்ன பண்ணிக்கலாம்னா உனக்கான எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இல்லை ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது எல்லாமே அங்கே தான் நீ பார்க்குற மாதிரி இருக்கும், அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா, ஆஃபீஸ் ரூம் இருக்குமா, ஐடி கார்டு வாங்குறதுக்கு, லைப்ரரிக்கு, அண்ட் நீ லேர்ன் பண்ற லேப் யூஸ் பண்றதுக்கு, அண்ட் உன்னோட டிபார்ட்மெண்ட் டீச்சிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு காலேஜ்குள்ளாரே ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொன்றுக்கு கிளை ஒவ்வொரு பேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் வாங்குவாங்களா? அப்ப அந்த ஐடி கார்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே பண்றாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே அவங்க என்ன பண்ணலாம், ஐடி கார்டுக்குன்னு ஒரு ஃபார்ம் வைக்கலாமா, காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் வைக்கலாமா? ஓகே, அவை இது ரிலேட்டடாவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீ ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணனா அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சு தானே பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா மாத்துற அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ஒர்க்கும் மேனுவலா வாங்குறது எல்லாத்தையும் நீ என்னவா மாத்தணும், சிஸ்டமேட்டிக்கா மாத்தணும். அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 10ல இருந்து 20 பேஜஸ்க்கு மேல நமக்கு என்ன இருக்கும்னா ஃபார்மே வைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா? அந்த ஒர்க் வாங்குறதுக்கு. அப்ப அது எல்லாத்தையும் தனித்தனியா நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். மெயின் ப்ராஜெக்ட் ரன் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான லிங்க் என்ன பண்ணிக்கலாம், நீ கிளிக் பண்ணி உள்ள போற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப இது மெயின் ப்ராஜெக்ட் வந்து என்னோட டிஎம்ஒஎஸ் பிளாக் அப்படின்னா அந்த இது ஒரு காலேஜ் மாதிரி எடுத்துக்கும். அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வைக்கலாமா, அதுல எனக்கு வந்து அஹ், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி எல்லாமே வந்துருச்சு. ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா அந்த ஹால் டிக்கெட் என்கிட்ட கிடையாது, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போச்சுன்னு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுமா, அது ஆன்லைன்ல ஒரு ஃபார்மை வச்சு ஹால் டிக்கெட் வாங்குறதுக்குன்னு ஒரு லாஜிக் வைக்கலாமா, ஒரு ஃபார்ம் வச்சு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி. இதெல்லாம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அது எல்லாமே என்னவா மாத்தணும்னா சிஸ்டமேட்டிக்கா மாத்த போறோம். ஸோ அப்படி இருக்கிற சினாரியோல ஒவ்வொன்றையும் என்னவா கிரியேட் பண்ணிக்கலாம், தனித்தனி அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட். இது மெயின் ப்ராஜெக்ட்.
இதுக்குள்ளார என்ன பண்ண போற? அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண போற. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இந்த ஜாங்கோ அட்மின் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த manage.py யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நார்மல் பைத்தானை யூஸ் பண்ணா போதும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ நான் என்ன பண்ணணும்னா இந்த மெயின் ப்ராஜெக்ட்டுக்குள்ளார போகணும். எங்க போகணும்? ஸோ இந்த வெளியில இருக்கிறது இங்கேயே கிரியேட் பண்றது அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? மெயின் ப்ராஜெக்ட்ல போகணும். சிடி போடுறேன், டிஎம்ஒஎஸ் பிளாக்ல போயிடுறேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா இதுல இருக்கிற இந்த ஃபைலை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ள ப்ராஜெக்ட்ல போயிட்டேன். இப்போ பைத்தான் manage.py ஃபைலை யூஸ் பண்ண போறேன். அது மூலியமா ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறேன். ஸ்டார்ட் ஆப். இப்போ நான் சொன்ன அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், மெயின் ஆஃபீஸு, லைப்ரரி, அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸு. ஏன்னா நிறைய பேஜஸ் இருக்க போகுது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஆர்கனைஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சினாரியோல ஸ்டார்ட் ஆப்க்கு கீழே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மெயின் ஆஃபீஸ். என்னன்னு கொடுக்குறேன்? மெயின் ஆஃபீஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மெயின் ப்ராஜெக்ட் உள்ளாரே பாருங்க மெயின் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ அதே மாதிரி பைத்தான் manage.py lib ஆஃபீஸ் லைப்ரரிக்கு. ஓகே, சாரி, ஸ்டார்ட் ஆப் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, லிப் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் மோர். எல்லாமே நான் எதுல வச்சு தான் பண்றேன் அப்படின்னா மெயின் ப்ராஜெக்ட்ல வச்சு தான் பண்றேன். இப்போ எனக்கு அடிஷ்னலா பாருங்க லிப் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா, மெயின் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா. இப்படி என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ப்ராஜெக்ட் கீழே கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நீ கிரியேட் சாரி எத்தனை அப்ளிகேஷன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணாலும் இப்படி கிரியேட் பண்ற எல்லா அப்ளிகேஷனையும் இந்த மெயின் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லணும். ஓகே, இப்போ நான் ரெண்டு தான் சொன்னேன். இப்போ மீதி எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? நீ ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆட் பண்ணலாமா? ஓகே, அதுக்கு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். COE கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் லேபு வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஒவ்வொன்றுக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? தனித்தனி அப்ளிகேஷனா அந்த ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்படி கிரியேட் பண்ற அப்ளிகேஷனுக்குள்ளார திருப்பி என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ல பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் சேம் ஒர்க் தான் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் இந்த ப்ராஜெக்ட் தான் இருக்குன்னு சொல்ல போறேன். இந்த ப்ராஜெக்ட்ல தான் இருக்குன்னு சொல்ல போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இந்த டிஎம்ஒஎஸ் பிளாக் தான் மெயின் அப்ளிகேஷன் இருக்குது. ஏன்னா அதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுல settings.py ஒன்று இருக்கா? ஸோ இந்த போர்ஷனுக்குள்ள வரேன். இன்ஸ்டால்டு ஆப்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஆப்ஸ்ங்கிற ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கிறது என்ன அப்படின்னா அட்மின். ஸோ இந்த அட்மின் லாகின்லாம் எப்படி போறதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டா நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. இப்போ அதோட சேர்த்து எதையும் நான் ஆட் பண்ண போறேன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பனே ஆட் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ண மெயின் ஆஃபீஸ். அடுத்தது என்ன கிரியேட் பண்ணியிருந்தேன்? லிப் ஆஃபீஸ். அடுத்தது என்ன கிரியேட் பண்ணியிருந்தேன்? சிஓஇ ஆஃபீஸ். இப்போ 3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் இந்த மெயின் ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ண போறேங்கிறத என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். ஓகே, யூ டோன்ட் நீட் டு ஒர்க் வித் எனிதிங் எல்ஸ் ரைட் நவ். மீதி எல்லாத்தையும் இப்போ நீ என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பின்னாடி எல்லாமே நான் என்னங்கிறது டைம் இருக்கிறப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது மெயின் அப்ளிகேஷனோட யூஆர்எல் பாயிண்ட்.
விச் மீன்ஸ் ஒரு வெப்சைட் போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் லுக் இட் டு மை வெப்சைட். இந்த வெப்சைட்ல பைத்தான் கோர்ஸ்க்குள்ள நான் போறேன் அப்படின்னா, எனக்கு இங்க அந்த பைத்தான் கோர்ஸ் எங்க இருக்கு? ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஃபைல் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பேஜஸா நான் ஆக்சஸ் பண்ண சேம் பைத்தான் அப்படியே தான் இருக்கு. இங்க என்ன கிட்ட இருக்கு? இதைத்தான் என்னன்னு சொல்றோம்னா ரவுட்டிங்னு சொல்றோம். ஓகே, ரவுட்டிங் ஜென்ரல் டெர்மினாலஜில என்னன்னு சொல்றோம்? ரவுட்டிங். ஓகே, அப்ப எனக்கு எந்த ரவுட்டு கீழே கிளிக் பண்ணா எந்த பேஜ் ஓப்பன் ஆகணும், எந்த ரவுட்டிங் கொடுத்தா எந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ப இது என்னன்னு சொன்னா ஜென்ரல் டெர்மினாலஜில என்ன வந்து யூஆர்எல்னு சொல்லலாமா? அந்த யூஆர்எல் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த போர்ஷன், urls.py. அப்ப எந்த ஃபைல் எந்த யூஆர்எல் கொடுக்கு, எந்த ஃபைல் எந்த யூஆர்எல் கொடுக்குதுங்கிறத நீ இந்த யூஆர்எல் சொல்லணும். இது மெயின். ஓகே, நான் தனித்தனி பேஜஸா கிரியேட் பண்றது, சாரி, எல்லா பேஜஸையும் ஒரே மெயின்ல வைக்கிறதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், தனித்தனி ஆப்ஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இந்த யூஆர்எல் மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு லிங்க் வைக்கலாமா? இந்த அந்த அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய லிங்க் இருக்கும், அடுத்த அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய லிங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணலாமா? அதுக்காக என்ன பண்ணனா, இதோட காப்பி ஒன்று எல்லா இதுலையும் போய் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுல இருக்காது. ஓகே, அடிஷ்னலா நீங்க என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ யூஆர்எல் டாட் பிஒய் மெயின் சிஒய்க்குள்ள கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மெயின் ஆஃபீஸ்க்குள்ளேயும் போயிட்டு ஓகே urls.py என்ன பண்ணிட்டேன், மூணுக்குள்ளாரையும் ஒரு யூஆர்எல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண போறதுல நான் மெயின் ஆஃபீஸை மட்டும் இன்டகிரேட் பண்றேன். நீங்க என்ன பண்ணி பாருங்க, மற்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா இன்டகிரேட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் அடுத்தடுத்ததுல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபைலுக்குள்ளார இங்கே மெயின்ல என்ன இருக்குன்னு போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெயின்ல எப்படி பண்ணிருக்காங்க ஒரு யூஆர்எல் கொடுக்கறதுக்கு, இது அட்மின் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அட்மின் நமக்கு தேவையில்லை, நமக்கு எதுதான் வேணும், யூஆர்எல் இம்போர்ட் பண்றதுக்கு. அப்போ ஒரு பாத் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா இந்த கண்டென்ட் எனக்கு வேணுமா? ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் காப்பி திஸ் அலோன். இதை ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை தான் நீங்க அங்கே யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஜாங்கோ யூஆர்எல் இம்போர்ட் பாத். ஸோ மெயின் ஆஃபீஸ்க்கான யூஆர்எல். ஓகே, ஸோ இதுல வரேன், ஃப்ரம் django.url import path. அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க லெஃப்ட்ல பாருங்க views.py, views.py. இங்க அட்மின் ஒன்னு என்ன பண்ணிருக்கோம்னா கால் இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, ஏன்னா அட்மின்கான பேஜை லோட் பண்றது எதுல இருந்து வருதுன்னா இந்த அட்மின்க்கு கீழே இருந்து நமக்கு வருது. அது டிஃபால்ட்டாவே அதுல இருக்கு. பட் ஆனா நம்ம இந்த யூஆர்எல்ல கஸ்டமைஸ்டு வியூஸை நம்ம தான் கொடுக்க போறோம். கஸ்டமைஸ்டு வியூஸ் என்ன பண்ண போறோம், நம்ம தான் கொடுக்க போறோம். அப்ப அதை எங்க வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளாரே ஒரு வியூஸ்ன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் டிஃபைன் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், டிஃபைன் பண்ணிருக்கணும். டிஃபால்ட்டா இது மட்டும் தான் இருக்கும். உங்களோட வியூஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஆஃபீஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிட்டு def home request return. So I'll keep one more thing that is called HTTP response. Okay, இப்போ ரெண்டர் யூஸ் பண்ணல, இது யூஸ் பண்ணேன் HTTP ரெஸ்பான்ஸ். சும்மா ஒரு நாலேஜ், ஒரு வியூ மட்டும் பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு HTML ஃபைலை ரீட் பண்றதுக்கு ரெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம பைத்தான்ல வந்து பிரிண்ட் மெசேஜ் கொடுப்போம் பாத்தியா, அந்த மாதிரி ஆப்ஷன் இது. HTTP ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுன்னா ப்ரௌசர்ல எனக்கு இந்த போர்ஷன்ல இந்த இடத்துல அந்த மெசேஜை ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் உள்ள என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக வெல்கம் டு மெயின் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஒன் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் எங்க கால் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாத்துக்கு கால் பண்ண போறேன். ஓகே, அப்ப இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் வியூ. இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் வியூ, ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கூட வச்சுக்கோ. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரம் போட்டுட்டு
வியூஸ்ல இருக்க எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்க போறேன். நிறைய பேஜஸ் வைக்கலாம், நிறைய பேஜஸ் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். அதுல ஆனா இப்போ ஒரே ஒரு பேஜ் தான் வச்சிருக்கேன். அது என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான ஹோம் பேஜ் மட்டும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அங்க பார்த்த அதே யூஆர்எல் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ ஐ கம் ஹியர் யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளார நான் எதை யூஸ் பண்ணிருக்கேன்னா பார்த்து யூஸ் பண்ணி எம்டி பாயிண்ட் வியூஸ் டாட் ஹோம் எடுக்கிறேன். ஓகே, இந்த வியூஸ் டாட் ஹோம்னா இந்த ஹோம், வியூஸ் டாட் ஹோம்னா இந்த பர்டிகுலர் ஹோம், அந்த ஹோம் எடுக்கிறேன். அதுக்கு நேம் வந்து ஹோம்னு மட்டும் வச்சிருக்கேன், சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட் பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த மெசேஜ் வந்து ப்ரௌசர்ல ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். டிஃபால்ட் பாயிண்ட்டுக்கு ப்ரௌசர்ல என்ன பண்ணி காமிக்கும், இந்த மெசேஜை காமிக்கும். அப்ப இதை காமிக்கிறதுக்கு நான் இங்க வந்து பாத்ல இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஆனா இது நான் கஸ்டமைஸா கிரியேட் பண்ண யூஆர்எல்ஸ் டாட் பிஒய் கரெக்டா. இது அதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா என்ன கிடையாது, மெயின் ஆஃபீஸ்ல கிடையாது. இதுல இருக்கு மெயின் அப்ளிகேஷன் மெயின் ப்ராஜெக்ட்ல யூஆர்எல்ஸ் டாட் பிஒய்னு என்ன இருக்கு இருக்கு. ஆனா இது வந்து நான் கஸ்டமைஸா கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இந்த அப்ளிகேஷனுக்காக மட்டும். ஏன்னா இதுல நிறைய பேஜஸ் வைக்க போறோம், நிறைய பேஜஸ் வைக்க போறோம். அதோட ரவுட்டிங் எல்லாத்தையும் இதுல கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். அப்ப இது இருக்குன்னு சொல்லி மெயின் இதுல சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்பதானே எனக்கு இன்டகிரேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்னா மெயினுக்கு வரேன், அதை இன்க்ளூட் பண்ணிக்க போறேன். அதை என்ன பண்ண போறேன், இன்க்ளூட் பண்ண போறேன். அப்ப இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த யூஆர்எல்ஸ்ல நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. என்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா இன்க்ளூட். ஓகே, இந்த இன்க்ளூடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஒன் மோர் பாத் ஆட் பண்ண போறேன். அதே பார்த்து ஓகே எம்டியா விட்டுட்டு இன்க்ளூட். எங்க இருந்து இன்க்ளூட் பண்ண சொல்றேன், மெயின் ஆஃபீஸ் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த யூஆர்எல்ஸ் என்ன பண்ணிக்கோ மொத்தமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அங்க தனியா கொடுத்தாலும் எனக்கு இங்க வந்துட போகுது. இல்லைன்னா இந்த ஃபைலை நான் கொண்டு வந்து இங்க கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும், அப்ப இந்த வியூஸை நான் இங்க கால் பண்ணணும்னு வச்சுக்கோ, எனக்கு மேல இங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணிருக்கணும், அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா அந்த வியூ என்ன இல்லைன்னா இதுக்கு பக்கத்துல இல்லை, ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்போ நான் போய் இம்போர்ட் பண்றப்ப மேல எதை கொடுத்து இம்போர்ட் பண்ணிருக்கணும், ஃப்ரம் என்னோட அப்ளிகேஷன் இதுக்கு பக்கத்துல இதுல இருந்து வெளியில வந்து இங்க போகணும். அப்ப நான் இதோட ஃபுல் லொகேஷனை நான் இங்க கொடுக்கணுமா இல்லையா? இப்படி நான் கொடுத்துருந்தேன்னா டைரக்டா இப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ். ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்க போதுங்கிற காரணத்தினால என்ன பண்றேன்னா அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்புல யூஆர்எல் கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே, அதுதான் உங்களுக்கு எப்படின்னா எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்ப இந்த மெயின் ஆஃபீஸ் ஓரியன்டா ஏதாவது பார்த்து மாத்தணும்னா எங்க போய் மாத்தினா போதும், மெயின் ஆஃபீஸ்க்கான அப்ளிகேஷன்ல போய் மாத்தினா போதும். ஓகே, ஸோ இங்க அதை இன்க்ளூட் மட்டும் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்கேன். இல்ல அதுக்கு சொல்ல வேண்டியது மெயின் ஆஃபீஸ், இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு ஹோம் வரணும். எப்படின்னா இந்த மெயின் ஆஃபீஸ் இங்க வரணும், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு இந்த கண்டென்ட் இங்க வரணும்னா இங்க இப்படி கொடுக்கலாம். இல்ல ஜஸ்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டைரக்டாவே என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல மெயின் ஆஃபீஸ் வராது, இந்த ஃபைல் இப்படி வந்துடும், ஹோம்னு வரும். இதுக்கு பதிலா என்னன்னு வரும், ஹோம்ங்கிறது வரும். லெட்ஸ் ட்ரை தட். ஃபர்ஸ்ட் எம்டியா கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்குவோம் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை இங்க இன்க்ளூட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ பண்ண ஸ்டெப்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேற அடிஷ்னல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க எதுவும் என்ன பண்ண வேணாம். இப்போ இந்த ஹோம் மட்டும் எனக்கு ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு மெயின் ஆஃபீஸ் மெசேஜ்ல வருதான்னு பார்க்கலாம். அப்போ நம்ம கிரியேட் பண்ணதை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின்ல வச்சுட்டு எங்க வந்து இந்த மேனேஜ் டாட் பிஒய் இருக்கோ அந்த ஃபோல்டர், ப்ராஜெக்ட் ஃபோல்டர், மெயின் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல வச்சுட்டு தான் நீ ரன் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து சர்வரை ரன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது. ஓகே, ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் ரன் சர்வர், ரன் பண்றதுக்கான கமெண்ட். ஓகே, எனேபிள் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு, டெப்ளாய்மெண்ட் இந்த பர்டிகுலர் போர்ட்டு கீழே வந்துருச்சா, எப்படி ஃபிளாஸ்க்கு கீழே பார்த்தீங்களோ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, இங்கேயுமே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம்.
எனக்கு ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் டு மெயின் ஆஃபீஸ்ங்கிறது என்ன ஆயிடுச்சு, டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? அப்போ நான் கொடுத்துருக்க ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து அவுட்புட்ல எனக்கு வந்துருச்சு. ஆனா எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை ரீட் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிருக்கணும், ஹெச்டிஎம்எல் ஃபைலை மெயின் ஆஃபீஸ்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஹெச்டிஎம்எல் ஃபைல் என்ன பண்ணிருக்கணும், அப்போ இந்த மெயின் ஆஃபீஸ்க்குள்ளார ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர், மெயின் ஆஃபீஸ்ல ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டரோட நேம் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ். என்ன நேம்? டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளார போயிட்டு ஒன் மோர் ஃபைல், HTML ஃபைல். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML, இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஜென்ரல் HTML சின்டாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு நார்மல் வெல்கம் மெசேஜ் மட்டும் வச்சுக்குவோம். H1 டேக் யூஸ் பண்ணிட்டு அங்கே யூஸ் பண்ண இதே மெசேஜ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வந்திருக்குது. இது ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் ஆஃபீஸ் அதையே ஒரு டிட்டோ காப்பி பண்ணிட்டு content rendered from HTML file name index.html. ஓகே, இப்போ HTML ஃபைல்ல இருந்து இது எனக்கு அங்க லோட் ஆகுதுன்னு காமிக்க போறேன், அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட மெயின் ஆஃபீஸோட வியூக்கு ஃபர்ஸ்ட் வரணும். மெயின் ஆஃபீஸோட வியூக்கு வரணும். அந்த வியூல HTTP ரெஸ்பான்ஸ்க்கு பதிலா ரெண்டரை யூஸ் பண்ண போறேன். ஓகே, HTTP ரெஸ்பான்ஸ் பதிலா என்ன யூஸ் பண்ண போறேன், ரெண்டர் யூஸ் பண்ண போறேன். இது அப்படியே இருக்கட்டும். கீழே டிட்டோ காப்பி பண்ணி அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, கீழே காப்பி பண்ணி இருக்கிறதுல ரெண்டர் யூஸ் பண்றேன். ரெண்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மேல இருக்கிற இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணிடுங்க, அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஃபைல் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்க. எங்க ஃபைல் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்க. மெயின் ஆஃபீஸ்க்குள்ளார இருக்கிற ஹோம் டாட் HTML. மெயின் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற, ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது உள்ளார, நீங்க என்ன பண்ண போறீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வைக்க போறீங்க. அதனால இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஹோம் டாட் HTML. ஆனா நமக்கு ஹோம் டாட் HTML உள்ள இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், எனக்கு வந்து அது ஏஐக்கு கீழே ஆட்டோமேட்டிக் சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அது டிஃபால்ட் இருக்கிறது தான் கொடுக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், ஏஐ எனேபிள் பண்ணிருக்கீங்க, பிளாக் பாக்ஸ் ஏஐ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணிருந்தீங்கனாலும் உள்ள என்ன ஃபைல் வச்சிருக்கீங்கன்னு கரெக்டா கொடுங்க, அப்பதான் கால் ஆகும். ஓகே, இந்த ரெண்டரோட வேலையே என்னன்னா இந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளார டெம்ப்ளேட்ஸ்குள்ள இது இருக்கானுங்கிறத அதை போய் பார்க்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். ஓகே, சேவ் கொடுத்துட்டேன், ரீலோட் ட்ரை பண்றேன். எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா main office templates does not exist. Okay, go with empty index.html. ஓகே, வியூஸும் என்ன ஆகுது, ப்ராப்பரா ரெண்டர் ஆகுது. ஓகே, இப்போ இது ப்ராப்பரா ரெண்டர் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து பர்டிகுலரா இது பேரண்ட் டெம்ப்ளேட்டா இருக்குன்னா மீதி எல்லாமே எனக்கு என்ன வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சைல்டு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்றது அப்படின்னாலும் ஃபிளாஸ்க்ல எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே லாஜிக்ல என்ன பண்ணலாம் இங்கேயுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தடுத்து பார்க்க போனா நான் அதெல்லாம் என்ன பண்ணி காமிக்கிறேன், ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பட் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணி எப்படி ரெண்டர் பண்றது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா என்ன பண்ணிருக்கோமோ அதை நீ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி நான் எனக்கு இன்னொரு HTML ஃபைல் நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? HTML அதே மாதிரி இங்க இருக்கிற அதே கண்டென்ட் எடுத்துக்கிறேன், பட் சர்வீஸ் பேஜ் நான் மாத்திக்கிறேன். சர்வீஸ் பேஜ் சர்வீசஸ் டாட் HTML சர்வீசஸ் டாட். இப்போ இதை நான் வந்து வியூஸ்ல கால் பண்ணணும். இப்படி எழுதியிருக்க ஒரே மெத்தட் மாதிரி இன்னொரு மெத்தட் கீழே எழுத போறீங்க. இங்க ஹோம்க்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க,
மெத்தட் நேம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இங்க ரிட்டர்ன் பண்ற ஃபைல் நேம் எக்ஸாக்டா என்ன ஃபைல் நேம்ல இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கால் பண்ணுங்க. அங்க வச்சிருக்கிறது என்னது? சர்வீசஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இப்ப இந்த போர்ஷன்ல இது டிஃபால்ட் இண்டெக்ஸ். என்ன காரணம் அப்படின்னா இந்த யூஆர்எல்ஸ் டாட் பிஒய்ல இங்க என்ன பாத் கொடுத்துருக்கேன்? எம்டியா கொடுத்துருக்கேன். இப்ப இதே மாதிரி இன்னொரு பாத் நான் ஆட் பண்றேன். அந்த பாத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு சர்வீசஸ்ன்னு வந்துச்சுன்னா எதை கொண்டு வான்னு சொல்றேன்? வியூஸ்ல இருக்கிற சர்வீசஸை கொண்டு வா. அதுக்கு நேமும் திஸ் இஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ், இப்போதைக்கு நேம். ஓகே, அப்ப வியூஸ்ல இருக்க சர்வீசஸை இந்த ஸ்லாஷ் சர்வீசஸ்ன்னு ரவுட்டிங்ல யூஆர்எல் பார்த்தா கொடுத்தா எனக்கு அந்த பேஜை எடுத்துருவான்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு திருப்பும் வந்து யூஆர்எல் மெயின் ஆஃபீஸ் யூஆர்எல் நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா எங்க ஃபெச் பண்ணிக்கும் அப்படின்னா இங்க வந்து ஃபெச் பண்ணிக்கும். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு வந்துடும்? இந்த யூஆர்எல் கீழே கால் பண்ணிட்டு வந்துடும் ப்ராஜெக்ட்ல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இங்க போயிட்டு ஒரு ஸ்லாஷ் போடுறேன். சர்வீசஸ் எனக்கு ஹோம்னு இருக்கு, சர்வீசஸ் நேம் தான் வச்சிருக்கணும். சர்வீசஸ் டாட் ஹெச்டிஎம்எல். சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்மின்க்கு பதிலாக இங்க என்ன பண்றேன் அப்படின்னா மெயின் ஆஃபீஸ்னு மாத்திக்கிறேன். மெயின் ஆஃபீஸ் கண்ட்ரோல் சி கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க? ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. திருப்பி ரன் பண்ணணும்னா கண்ட்ரோல் சி. நார்மலா ஒரு பைத்தான் கோட் ரன் ஆயிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்றது கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணுவீங்கல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல, அதே மாதிரி கண்ட்ரோல் சி. அகைன் நான் ஒன் மோர் டைம் ரன் பண்றேன். இப்போ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா ஸ்லாஷ் வந்ததுக்கு பதிலாக இப்போ என்ன வரும்னா மெயின் ஆஃபீஸ் ஸ்லாஷ்னு வரும். மெயின் ஆஃபீஸ் ஸ்லாஷ்ங்கிறது வரும். எனக்கு எந்த இதுவுமே இல்லை, ஆனால் எங்க இருக்குன்னு சொல்லுது. அட்மின்னு இருக்கு, மெயின் ஆஃபீஸ் ஸ்லாஷ்னு இருக்கு. அப்போ நான் திருப்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு மெயின் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும். மெயின் ஆஃபீஸ் யூஸ் பண்ணோம்னா டிஃபால்ட்டா எம்டி வந்து இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கும். எம்டி வந்து ஆனால் சர்வீசஸ் இங்கேயும் அதே இஷ்யூ தான் வருது. ஓகே, சர்வீசஸ்குள்ளார இந்த ஸ்லாஷ் இந்த பேஜ் வந்துருச்சு. ஆக்சுவலாக என்னன்னா முன்னாடி ஒரு ஸ்லாஷ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகல, ரெண்டர் ஆகல. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? மெயின் ஆஃபீஸ்ல மெயின் ஆஃபீஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டெக்ஸ் ஆயிடுச்சு. அதே ரவுட்டிங்ல சர்வீசஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா சர்வீசஸ் பேஜ் எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரெண்டர் ஆயிடுச்சு. அப்ப இந்த மெயின் யூஆர்எல்ல எம்டியா விட்டினா எம்டியா எடுத்துக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா என்ன கொடுக்குறியோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஃபைலை கால் பண்ணும். ஏன்னா மெயின் ஆஃபீஸ் டாட் யூஆர்எல் இதுக்கப்புறம் தான் வரும்னு அது ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, எம்டியா விட்டினா டைரக்டா வரும்னு ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இதுல அடிஷ்னலா பாரு, அட்மின் ஒன்று ஏற்கனவே டிஃபால்ட்டா இருக்கா? அப்போ எனக்கு அட்மின் ஒன்று இருக்கு, ஆனா இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, அதை யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ அட்மின்ங்கிறத நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு சில டேபிள்ஸ் வந்து டேட்டா பேஸ்க்கு கீழே இருக்கணும். ஓகே, டிஃபால்ட்டா இருக்கும். இதெல்லாம் நான் என்ன சொன்னேன்? டிஃபால்ட்டா சில இதெல்லாம் வந்து அதுலயே இருக்குன்னு சொன்னேன் நான் ஜாங்கோ பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்பயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எஸ்கியூஎல் லைட்னு சொல்லிட்டு போர்ட்டபிள் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இந்த டேட்டா பேஸை வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா டிபி ப்ரௌசர்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.
டிபி ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன் அண்ட் ஓப்பன் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா கோலன். ஸோ இதுல இந்த பர்டிகுலர் ஒன். ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த டேபிள்ஸுமே என்ன இல்லை. ஆனா அட்மினை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும்னா ஜாங்கோ செஷன்ங்கிற ஒரு டேபிள் வேணும். ஏன்னா டிஃபால்ட்டா அதெல்லாம் கிரியேட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாங்கோல டிஃபால்ட்டா மைக்ரேஷன் பண்றதுக்கான லாஜிக்லாம் இருக்கு. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா இங்க கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோ. இங்கேயே வந்து மேனேஜ் டாட் பிஒய் மேக் மைக்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் விச் மீன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி புதுசா ஒரு டேபிளுக்கான மாடல்ஸ் இது வரைக்கும் நான் உள்ள ஆட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, நோ சேஞ்சஸ் டிடெக்டட். நம்ம அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கஸ்டமைஸ் டேபிள் பண்றதுக்கான மெத்தடும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, பட் இப்போ அது எதுவுமே பண்ணல. இருக்கிற டிஃபால்ட் டேபிள்ஸை கிரியேட் பண்றதுக்காக மட்டும் இனிஷியேட் பண்றோம். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா அதுலேயே மேக் மைக்ரேஷனுக்கு அடுத்து மைக்ரேட். ஓகே, டிஃபால்ட்டா என்ன அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. அட்மின் ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் டைப் செஷன்ஸ் சில டேபிள்ஸ்க்கு ஆல்ட்ரேஷன் கமெண்ட் MySQL கீழே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லை கிரியேட் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி அதுவே டிஃபால்ட்டா சில ஒர்க்ஸ் இனிஷியேட் பண்ணுது. இப்ப இது கம்ப்ளீட் ஆயிருக்கும். கீழே பாருங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப போய் அந்த டேட்டா பேஸ் நான் என்ன பண்றேன்னா ஒன் மோர் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் கொடுக்குறேன். SQLite ஒன் மோர் டைம் ஓப்பன் பண்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப பாருங்க டேபிள்ஸ் என்ன ஆயிடுச்சு. அதே மாதிரி செஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா இப்ப என்ன இருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த போர்ட்டபிள் டேட்டா பேஸ்க்குள்ளார எனக்கு தேவைப்படுற டேபிள்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இதை ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஒன் மோர் டைம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரன் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஓகே, பைத்தான் மேனேஜரா பிஒய் ரன் சர்வர். ஸோ அதே போர்ட்டு கீழே எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ அட்மின் ஓப்பன் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்றதுக்கு ஒரு பேஜ் நமக்கு என்ன ஆயிடும், எனேபிள் ஆயிடும். ஒரு பேஜ் எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியல. என்ன காரணம்னா அங்க செஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் இல்லை. ஓகே, பைத்தானை பொறுத்த வரைக்கும் டேட்டாபேஸ் கனெக்ஷன்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் வந்து என்ன பண்ணும் அந்த பேஜே நமக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற சினாரியோல எனக்கு அது இல்லை. அதனால என்ன பண்ணியாச்சு, இப்போ இதுல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இப்போ நமக்கு தெரியுமா எதுவும் we don't know. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், புதுசா ஒரு யூசரை கிரியேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா. என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒன் மோர் டைம் கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அண்ட் சேம் பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் ஓகே அண்ட் கிரியேட் சூப்பர் யூசர் which means ஸ்பேஸ் இல்லாம என்டர். கீழே எனக்கு என்ன கேக்குதுன்னு பாருங்க, யூசர் நேம் டிஃபால்ட்டா டெல்லுங்கிறத எடுத்துக்கிச்சு. என்ன காரணம்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டமோட யூசர் நேம் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் என்ன அப்படின்னா டெல். அதனால அதை எடுத்துக்கிச்சு. இல்லைன்னா நீங்க நேம் மாத்துறீங்கன்னா மாத்திக்கோ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா test01 மாத்துறேன். ஓகே, என்னன்னு மாத்துறேன், test01 வைக்கிறேன். இமெயில் அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, என்டர். பாஸ்வேர்ட் test@123. அது காமிக்காது, ஆனா உள்ள என்ன ஆகும், டைப் ஆகும். அகைன் கேக்குது test@123 என்டர். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கேக்குது. ஓவர் ரைட் பண்ணட்டுமா, அப்படியே ஓவர் ரைட் பண்ணிக்கோ, எதுவும் சேஞ்சஸ் வேணாம்னு நான் கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன். சூப்பர் யூசர் என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பி மறுபடியும் ரன் சர்வர் கொடுத்து அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம் அண்ட் அட்மினுக்கு கீழே போய் என்ன பண்ணலாம், லாகின் பண்ண முடியும். நான் கிரியேட் பண்ணியிருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ரீலோட் கொடுக்குறேன். இந்த பேஜ் இருக்கு test01 பாஸ்வேர்ட் ஐ வில் கோ test@123 லாகின்.
எனக்கு என்ன ஆயிடுச்சு, லாகின் ஆயிடுச்சா? அப்ப இதுக்கு கீழே நான் திருப்பி வேற யூசர்லாம் கிரியேட் பண்ணோம்னா இங்கேயே என்ன பண்ணிக்கலாம், என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இதுல நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் இந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து அந்த மெம்பருக்கு இருக்கும். இந்த SQLite டேட்டா பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இங்க கிரியேட் பண்ற அடிஷனல் யூசருக்கு இருக்கும். இப்போ நீங்க கிரியேட் பண்றது அட்மின் யூசர். அட்மின் யூசரால என்ன பண்ண முடியும்னா என் நம்பர் ஆஃப் யூசர்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே இடத்துல வேற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல இந்த யூசர் ஆக்சஸ் பண்றதுக்கான கண்டென்ட்லாம் நீங்க இதுக்கப்புறம் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூசர் ஆக்சஸ் கொடுக்கணும்னு இன்னொரு மெம்பர்ஸ்க்கு. இல்லைன்னா அட்மின் யூசரே அதை பண்ணிக்கலாம்னா அட்மின் யூசரே நீங்க கால் பண்ணிக்க வேண்டியதான். புதுசா ஒரு யூசர் என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எதுக்காகனா இந்த SQLite டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான சப்போர்ட் இது ப்ரொவைட் பண்ணும். அப்போ இந்த ஜாங்கோவில் இருக்க அட்மின் என்ன அப்படின்னா ஏற்கனவே யூசர் செஷனு, கிரியேட் யூசரு, இந்த யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் செட்டப்பை ஆல்ரெடி என்ன பண்ணி கொடுத்துறோம், ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். இல்லை நீயா ஒரு அப்ளிகேஷன் பண்ற அப்படின்னா எல்லாத்தையும் மேனுவலா நீ என்ன பண்ற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்றது எல்லாமே மேனுவலா பண்றது, ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே. பட் இங்க எல்லாமே டெம்ப்ளேட்டா எடுத்து கொடுத்துருவான். நீ என்ன பண்ணிக்கிட்டா போதும், எடுத்து யூஸ் பண்ணா போதும். மாடிஃபை பண்றதுனா மாடிஃபை பண்ணிக்கலாம், அதோட டிசைன் எல்லாத்தையும் பண்றதுதான். பார்த்தது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் ஒரு புதுசா இன்னொரு டேபிள் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு மாடல் ஃபைல் வைப்ப, திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா மேக் மைக்ரேஷன் கொடுத்து மைக்ரேட் கொடுத்து மறுபடியும் மைக்ரேட் பண்ணா அதுவே டேபிள் என்ன பண்ணிடும் உள்ளார. இப்போ நீ போயிட்டு SQL அங்கே MySQL பண்ற மாதிரி கிரியேட் டேபிள்ங்கிற பொசிஷன்லாம் இங்கே கிடையாது, ப்ரொசீஜர் எல்லாமே கிடையாது. இதுவே என்ன பண்ணி கொடுத்துரும் எல்லாமே. அதை ஆல்டர் பண்ணா சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி மேக் மைக்ரேஷன் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆல்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ எல்லாமே இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராமேட்டிக்கலாவே முடிச்சுக்கலாம். கோட்ஸ் மூலியமாவே என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஸோ நம்ம திருப்பி போய் மேனுவலாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தது அதில் இருக்கிற SQLite டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் லாகின்ல இருக்கேன். இப்போ லாகின்ல இருந்தேன் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ்க்குள்ள அதுக்கான செஷன் வந்து லோட் ஆகணும். ஓகே, அப்போ லோட் ஆயிருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். யாங்கோ செஷன் இருக்கா, இதை ப்ரௌஸ் கொடுக்குறேன். என்ன டைம், டேட் இருக்கா, எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுங்கிற டேட் செஷன், விச் மீன்ஸ் இப்போ ஒரு செஷன் இருக்கு. இதை நான் லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். இப்போ எதுவுமே என்ன கிடையாது, செஷன் கிடையாது. திருப்பி நான் மறுபடியும் அதே டேட்டா பேஸை இங்கே ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இல்லை. ஓகே, நான் அதனால திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு செஷனை செக் பண்ணி பார்க்குறேன், என்ன ஆயிடுச்சு. ஏன்னா இது இட் இஸ் லைக் இன் மெமரி டேட்டா பேஸ். ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்றப்ப மட்டும்தான் அது என்ன ஆகும், லோட் ஆகும். மித்த நேரத்தில் என்ன இருக்காது, டேட்டா பேஸ்ல ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. வேணும்னா நீங்க கஸ்டமைஸ்டு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அது போர்ட்டபிளா யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லாம் இருக்குன்னா நீ ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி உனக்கு ஆக்சஸ் கொடுத்துருந்தாலும் இன் மெமரியில லோக்கல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த SQLite டேட்டா பேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜாங்கோக்கு கீழே ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாமா, பண்ற அப்படின்னா பேஜஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கீழே என்னன்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் எப்படி ஆட் பண்றது, ஸோ ஆல் அதர் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அடுத்தது கீழே நான் ப்ரொவைட் பண்றேன். மற்ற அப்ளிகேஷனுக்குள்ளாரையும் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அதுக்கான யூஆர்எல்ஸ் போய் மாடிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை கரெக்டாக எங்க வியூஸ்லையும் வச்சிருங்க. அட் த சேம் டைம் அதை வந்து எங்க நீ இன்டகிரேட் பண்ணியிருக்கணும், மெயின் அப்ளிகேஷனோட urls.pyல இங்க வந்து மெயின் ஆஃபீஸ் மாதிரி அங்க என்ன பண்ணிருக்கணும், COI ஆஃபீஸோட URL யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ இங்க வந்து அதே மாதிரி மெயின் ஆஃபீஸ் மாதிரி அங்க COI ஆஃபீஸ் கொடுத்துட்டு அப்படின்னா அதுல இருக்க பேஜஸையும் உன்னால என்ன பண்ணிக்க முடியும், ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் மறக்காம ஸ்டார்ட் பண்றப்ப settings.pyக்கு கீழே இன்ஸ்டால்டு ஆப்ல எத்தனை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அதை என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கீழே ஒர்க் பண்றது எதுக்காகன்னா மெயின் இதுல போய் எங்கேயும் ஸ்டோர் பண்ணாம இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்லயே உன்னோட பைத்தானுக்கான லைப்ரரிஸை ஸ்டோர் பண்ணி வச்சு ஐசோலேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே, இட்ஸ் அப் டு யூ எந்த மெத்தடை ஃபாலோ பண்றது. ஓகே, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை மெயினா இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாலும் சரி. ஓகே.